விஜய் அவர்கள் தமிழ்நாடு எலெக்ஷன்ல எத்தனை சீட்டு ஜெயிச்சா அவர் சிஎம் ஆகலாம்? ஒருவேளை திருச்சி கிழக்குலயும் பெரம்பூர்லயும் அவர் தோத்துட்டாருன்னா அப்போ அவரால சிஎம் ஆக முடியுமா? இந்த ஒரு கேள்விக்கான பதில நான் இந்த வீடியோல சொல்றேன். பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டுல 234 தொகுதிகள் இருக்கு. இதுல 118 சீட்டுக்கு மேல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த தமிழ்நாட்டுக்கு சிஎம் வருவாங்க. அடுத்த 5 வருஷமும் அவங்களோட ஆட்சி தான் நடக்கும். சரி, டிவிக்கு இப்போ 118 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குலயுமே பெரம்பூர்லயுமே தோத்துட்டாரு. சோ இதனால அவர் சிஎம் தமிழ்நாடுக்கு ஆகலாமான்னு கேட்டீங்கன்னா ஆகலாம். ஆனா அதுவுமே வெறும் 6 மாசத்துக்கு தான் அவரால் சிஎம் இருக்க முடியும். அப்போ அவர் 6 மாசத்துக்கும் மேல சிஎம் அவர் கண்டினியூ ஆகணும்னா அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. ஆர்டிகல் 164/4 அப்படின்ற ஒரு அடிப்படையில இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவர் அவர் சொந்த தொகுதியில தோத்துட்டாருன்னா அடுத்த 6 மாசத்துக்கு அவர் சிஎம் இருந்துட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு பை எலெக்ஷன் அப்படின்றது ஒண்ணு வரும். அந்த ஒரு பை எலெக்ஷன்ல அவர் எம்எல்ஏ எம்எல்சி இதுல ரெண்டுத்துல ஏதோ ஒரு சீட் அவர் எடுத்துட்டாருன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் சிஎம் தொடரலாம் அப்படின்றது அந்த ஆர்டிகல் சொல்லுது. இது டிவிக்கு மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே இதே ப்ரொசீஜர் தான். சோ இந்த மாதிரி டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வேணுமா? பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.